பிரம்மாண்டமான ஒரு விருந்து, கோடிக்கணக்கான பணம், புகழ்பெற்ற மனிதர்கள், இத்தனைக்கும் நடுவில் இருந்த ஒரு மாபெரும் அறிஞன் நான் தனிமையை இழந்துவிட்டேன் என்று ஏன் சொன்னார்? அந்த ஒரு பதில் பலரின் முகத்திரையை கிழித்தது. புகழ்பெற்ற நாடக ஆசிரியரான ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா மிகச்சிறந்த அறிவாளி மட்டுமல்ல, தேவையற்ற ஆடம்பரங்களையும் போலியான சமூக கூடல்களையும் வெறுத்தவர். லண்டனில் இருந்த ஒரு பெரும் செல்வந்தர் ஒரு முறை தனது வீட்டில் ஒரு பிரம்மாண்ட விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த நகரத்தின் மிக முக்கியமான புள்ளிகள், பிரபுக்கள் மற்றும் பணக்காரர்கள் அங்கு குழுமியிருந்தனர். தனது அந்தஸ்தை உயர்த்தி காட்ட புகழ்பெற்ற எழுத்தாளரான ஷாவையும் அந்த விருந்திற்கு வருமாறு மிகவும் வற்புறுத்தி அழைத்திருந்தார். விருப்பமில்லாத போதிலும் அந்த செல்வந்தரின் பிடிவாதத்திற்காக ஷா அங்கு சென்றார். அங்கே சென்றபோது அவர் கண்ட காட்சி இதுதான். எல்லோரும் விலையுயர்ந்த உடைகளை அணிந்திருந்தனர். யாரும் யாரையும் உண்மையாக நேசிக்கவில்லை. மாறாக தங்கள் நகைகளையும் சொத்துக்களையும் பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு சிரிப்பிலும் ஒரு போலித்தனம் இருந்தது. அறிவுபூர்வமான உரையாடல்கள் அங்கு சுத்தமாக இல்லை. சிறிது நேரம் அமைதியாக ஒரு மூலையில் நின்று இதையெல்லாம் கவனித்த ஷா அங்கிருந்து சட்டென்று கிளம்பத் தயாரானார். அப்போது அந்த வீட்டு உரிமையாளர் ஷாவிடம் வந்து, மிஸ்டர் ஷா, இங்கே பாருங்கள், எத்தனையோ மேதைகளும் பணக்காரர்களும் இங்கே இருக்கிறார்கள். எல்லோரும் எவ்வளவு உற்சாகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மட்டும் ஏன் தனியாக சோகமாக நிற்கிறீர்கள்? நீங்கள் தனிமையை உணர்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு ஷா சிரித்துக்கொண்டே சொன்னார், இல்லை நண்பரே, நான் இப்போதுதான் தனிமையை இழந்துவிட்டதாக உணர்கிறேன். இந்த போலியான மனிதர்களின் கூட்டத்தில் இருப்பதை விட நான் என் வீட்டில் தனியாக இருந்திருந்தால் மிகச்சிறந்த சிந்தனைகளோடு மிக இனிமையாக இருந்திருப்பேன். இந்தச் சம்பவம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை கற்பிக்கிறது. நாம் பல நேரங்களில் தனிமை என்பதை பயமுறுத்தும் விஷயமாக பார்க்கிறோம். ஆனால் கூட்டம் என்பது எப்போதும் உறவு அல்ல. உங்களை புரிந்து கொள்ளாத 1000 பேருக்கு நடுவில் இருப்பதை விட உங்களை புரிந்து கொண்ட உங்களோடு தனிமையில் இருப்பது மேலானது. போலியான பாராட்டுக்களும் புரணிகளும் நிறைந்த கூட்டத்தில் நம் நேரம் வீணாகும். ஆனால் தனிமையில்தான் ஒரு மனிதன் தன்னை செதுக்கிக் கொள்கிறான். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொன்னது போல, தவறான நபர்களுடன் இருந்து நம் ஆற்றலை இழப்பதை விட தனிமையின் இனிமையில் நம் ஆன்மாவை வளர்ப்பதே சிறந்தது. பொய்யான கூட்டத்தில் தொலைந்து போவதை விட உண்மையான தனிமையில் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதுதான் சாலச் சிறந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். உங்கள் வாழ்வின் ஒரு சிறு மாற்றத்திற்கு இந்த கதை காரணமாக இருந்தால் அதுவே எங்கள் வெற்றி. இது போன்ற வாழ்வியல் உண்மைகளையும் ஊக்கமளிக்கும் கதைகளையும் தொடர்ந்து கேட்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு உன்னதமான கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.